ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணி சைஸ் செக் பண்ற மாதிரி. அதாவது 2 மெமரி இருக்கு. இந்த மெமரி இருக்கு. இது காம்பிரேஷன், இது நார்மலிஸ்ட் காம்பிரேஷன், இது ஜெனரேட்டர் காம்பிரேஷன். ஸோ இதோட சைஸ் என்ன வரும்? ஸோ ரெண்டுத்தோட சைஸ் வந்து லிஸ்ட் காம்பிரேஷனுக்கு எவ்வளோ 85,176 கேபி மெமரி பிடிக்குது. ஏன்னா லிஸ்ட் காம்பிரேஷன் நான் சொன்ன மாதிரி லூப் உள்ள போடும்போது என்ன ஆகும்னா அதோட மெமரி அட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஒரு நிமிஷம். அதே ஜென்ரேட்டர் காம்பிரேஷன் யூஸ் பண்ணா நல்லா பார்த்துங்க. ஹெட் சைஸ் ஆஃப் லிஸ்ட் காம்பிரேஷன் 10,000 மெமரி நான் உள்ள தள்ளுறேன். 10,000 மெமரி தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னா 85,000. அதே ஜென்ரேட்டர் காம்பிரேஷன்ல அதே ஜென்ரேட்டர் காம்பிரேஷன்ல 10,000 மெமரி 10,000 லூப் வந்து ரன் பண்றேன். ஆனா அதோட சைஸ் கேட்டேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 85,000, அதாவது இதுக்கு வந்து 200 தான். ஜென்ரேட்டர் காம்பிரேஷனுக்கு 200 தான். ஆனா வந்து லிஸ்ட் காம்பிரேஷனுக்கு 85,000 வருது. ஸோ அதோட மெமரி சைஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஜென்ரேட்டர் காம்பிரேஷன் மேஜரா யூஸ் பண்றது மெமரி ஆப்டிமைசேஷன். ஓகேவா? ஸோ மெமரி ஆப்டிமைசேஷனுக்காக நான் ஜென்ரேட்டர் காம்பிரேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜென்ரேட்டர் கம்ப்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு டேட்டா வெளியே இருக்கணும்னா ஒரு ஃபார் லூப் கம்பல்சரி தேவை. ஓகேவா? ரைட். ஸோ ஃபைனல் கான்செப்ட் டெக்கரேட் ஆகும். ஸோ இது டப்புள் காம்பரேஷன் சொல்லிடாதீங்க. நான் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஜென்ரேட்டர் காம்பரேஷன். ஸோ டப்புள் இதுல இருக்கு. லிஸ்ட்னா டபுள் அந்த டபுள் இது போட்டா லிஸ்ட் வரும் ஸ்கொயர் பாக்கெட்டு. ஸோ டப்புள் தானே நம்ம வந்து ஓப்பன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தா டப்புள் தானே படிச்சோம். டப்புன்னு சொல்லிடாதீங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தால் டப்புள் கிடையாது, ஜென்ரேட்டர் காம்பரேஷன். ஸோ மாற்றி படிச்சிட போறீங்க, சொல்லிட போறீங்க. அதுக்கு தான் திருப்பி சொல்றேன். ஸோ ஜென்ரேட்டர் காம்பரேஷன்ல லிஸ்ட் காம்பரேஷன்ல என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேணா ஒரு ப்ரோக்ராம் ஒன்றா பார்க்கலாம்.
3 ரூட். ஸோ நம்ம லிஸ்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த காம்படிஷன்ல பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா என்ன வெளியே இருக்க எனக்கு ஒரு ஹைட்டடா தேவை. இந்த காம்படிஷன்ல இருந்து டேட்டா வெளியே இருக்க ஒரு ஹைட்டடா தேவை. டேட்டா decorator is power very useful Python. It allow program modify the behavior of function class. Decorator is a powerful elegant feature in Python that allow modifying the external behavior of function or method without changing their actual code. Okay. தயவு செஞ்சு டெக்கரேட்டர் மட்டும் தெரியாம இன்டர்வியூ ரூம்குள்ள வந்துடாதீங்க. கம்பல்சரி இன்டர்வியூல டெக்கரேட்டர் இல்லாம உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போகாது. அவன் பைத்தான்ல இருந்து உன்னை கொஸ்டின் கேட்கறனாலே ஃபர்ஸ்ட் உன்னை கேட்க போறது டெக்கரேட்டர் தான். ஸோ டெக்கரேட்டர் இஸ் பவர்ஃபுல் எலகன்ட் டூல் இன் பைத்தான். இது வேணாம், ஏன்னா இது ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. That allow decorator that allow you to modify external behavior of a function or method without changing their actual. Okay, இதுக்கு நான் கோடு போடுறேன். ஓகேவா? இந்த லைனுக்கு நான் கோடு போடுறேன்.
ஃபர்ஸ்ட் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் அலோன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். முன்னாடி இங்க எஃப்யூஎன்சி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றேன். டெக்கரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அட்டு அலோ தான் டெக்கரேட்டர் சிம்பிள். இப்போ அட்டு அலோ வச்சு நான் என்ன பண்றேன்னா ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அலோ மட்டும் போட்டு ஓகேவா? இங்க நான் என்ன பண்றேன்னா print I am not touch previous function but it's work நான் அனுப்புறேன். without changing the actual code. இதுதான் இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். I am before function, without function there actual code I am after function.
ஓகேவா? டெக்கரேட்டர் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சிருக்கேன் வித்தவுட் மாடிஃபையிங். அதாவது டெக்கரேட்டர் டாட் அலோ யூ டு மாடிஃபை. உன்னால ஒரு ஃபங்க்ஷனை மாடிஃபை அதால ஒரு ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ண முடியும். ஆர் எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷன். எக்ஸ்டர்னல் பிஹேவியர்னா நான் வந்து இந்த பிஹேவியர் இல்ல, எக்ஸ்டர்னலா ஒரு பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷனை, அதாவது எக்ஸ்டர்னல் மீன்ஸ் இந்த சேன்றது தான் எக்ஸ்டர்னல் பிஹேவியர். எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். ஓகேவா? எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை மெத்தட்ஸ் இருக்கும்போது ஊப் கான்செப்ட்ல வரும். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஊப்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தட் அலோ யூ டு மாடிஃபை ஆர் எக்ஸ்டெண்ட் த பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் வித்தவுட் சேஞ்சிங் த ஆக்சுவல் கோட். அதாவது வித்தவுட் சேஞ்சிங் த ஆக்சுவல் கோடுனா இந்த இடத்துல இந்த இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்காக நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. ரைட்டா? ஸோ இந்த பிளேஸ்ல நான் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் வரணுன்றதுக்காக நான் ஏத்தின பழைய ஃபங்க்ஷனை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. நான் இங்க என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்றேனோ அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லயும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் அலோ பிஆர் மாடிஃபை. ஓகேவா? ஸோ இது இது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனு, இது நான் மாடிஃபை பண்ண டேட்டா, இது அதுக்கப்புறம் இருக்கிற ஃபங்க்ஷன். அப்போ நான் என்ன பண்றேன்னா இதை மாடிஃபை பண்ண எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ தேர் அன் எக்ஸலண்ட் வே டு அப்ளை ரீயூசபிள் ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்ட். என்னன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் வே டு அப்ளை இப்போ இதை வந்து என்னன்னா இந்த கோடை அப்படியே வச்சு நான் என்ன பண்ணலாம்னா இந்த கோடை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதை எத்தனை வாட்டி வேணாலும் ஃபங்க்ஷன்லேயே ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷனே ரீயூசபிள் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எத்தனை வாட்டி வேணாலும் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்ராஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் டைமிங், கேட்சிங், லாகிங், அத்தென்டிகேஷன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு என்னால் வந்து என்னன்னா டைம் மேனேஜ் பண்ணுறது, கேட்சிங்கை ரிமூவ் பண்ணுறது, லாகிங் பண்ணுறது, அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் செக் பண்ணுறது, இது எல்லாமே எதில் பண்ணிக்கலாம்னா இந்த வந்து டெக்கரேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெக்கரேட்டர்ல இந்த பார்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் இன்னும் டெக்கரேட்டர் டைப் பண்ணுவேன், இன்னும் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை இது பண்ணி எடுத்துட்டு. புரியல இல்லை இன்னொரு வாட்டி சொல்லணும்னாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். பட் வந்து உங்களுக்கு இந்த டெக்கரேட்டர் கான்செப்ட் இது என்ன சொல்ல வருதுன்றது புரியுதா? சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ டெக்கரேட்டர் என்னன்னா நான் ஒரு அத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி பண்றேன்.
ஒரு அத்தென்டிகேஷன் பண்ண போறேன். ஒரு அத்தென்டிகேஷன் பண்ண போறேன்னா அத்தென்டிகேட்டு எக்யூஎன்சி என்ன பண்றேன்? செக் பின் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட் பாஸ் பண்ணிருக்கேன். யூசர் நேம் என்னவா இருக்கணும்? அட்மினா இருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்னவா இருக்கணும்னா பாஸ்வேர்டு equal to 1234 1234 நான் இங்க பாஸ்வேர்டு வந்து எனக்கு இதுவா இருக்கணும். நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்றேன்னா QNC இதுனா பிரிண்ட் என்ன ஒன்னா அத்தென்டிகேஷன் ஃபைல் என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் வந்து செக் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த தான் இப்போ அடுத்து டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அத்தென்டிகேஷன்றதை கால் பண்ணிக்கிறேன். AUTH நம்ம இதை கால் பண்ணிப்போம். ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா கொஞ்சம் வராது. ப்ரொஜெக்ட் என்ன ரிட்டர்ன் பண்றேன்னா access
நான் என்ன பாஸ் பண்றேன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஓகேவா. யூசர் நேம் பாஸ்வேர்டு பாஸ் பண்றேன். யூசர் நேம் எனக்கு என்னன்னா அட்மின் பாஸ்வேர்டு 1 2 3 4 நான் இதை பிரிண்ட் பண்ணி அக்சஸ் கிராண்டட் ரைட்டா. இப்போ அதே ஃபங்க்ஷனை திருப்பி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அலோன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஆக்சஸ் கிராண்டட் அத்தன்டிகேஷன் ஃபெயில் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்போ இது ஒரு அத்தன்டிகேஷன் ஃபங்க்ஷன் ரைட்டா. இது வந்து ஒரு அத்தன்டிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அத்தன்டிகேஷன் மீன்ஸ் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ள அனுப்பணும் ரைட்டா. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் தான் பண்ணும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன்ல வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் ஆக்சஸ் கிராண்டட் ஆயிடுச்சா உள்ள போயிடுச்சா போலையான்றத நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் இங்க பாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இது பண்ணேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு பாஸ்வேர்டு உள்ள போட்டு போறேன். ஒரு ஃபேஸ்புக் லாகின்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம் லாகின்லயோ பாஸ்வேர்டு உள்ள போட்டு போறேன். போகும்போது எனக்கு ஆக்சஸ் எடுக்குது. ஓகேவா. இன்கேஸ் வந்து பாஸ்வேர்ட் தப்பா போட்டா ஆக்சஸ் எடுக்கல. இப்போ எனக்கு என்னன்னா மேஜரா ஆக்சஸ் எடுக்கிறதுக்கும் எடுக்காததுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. ஓகேவா. ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் பாஸ் பண்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணா போதும். அதுக்காக நான் மேஜர் ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டியும் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் அந்த மேஜர் ஃபங்க்ஷன். இந்த மேஜர் ஃபங்க்ஷன்ல இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா அப்படின்றத ஒரு வாட்டி இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்னொரு யூசர் நேம் வருது அலோன்றத. அப்ப நான் இங்க வந்து அலோன் டைப் பண்ணி செக் பண்ண முடியாது. அலோ வெல்கம் அப்படின்றது டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி வச்சிட்டேன். எழுதி வச்சுட்டு ஒரு டெக்கரேட்டர் கால் பண்ணிட்டு அந்த டெக்கரேட்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுது. ஓகேவா. இந்த மேஜர் ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணாம ஓகேவா. இந்த மேஜர் ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணாம ஒரு சப் ஃபங்க்ஷன்ல நான் டேட்டாவை பாஸ் பண்றேன். அந்த டேட்டா கரெக்டா இல்லையான்றத இங்க செக் பண்ணி எனக்கு சொல்லிட போகுது. ஸோ டெக்கரேட்டர் யூஸ் பண்ணனா அந்த அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி நான் என்னன்னா எத்தனை டேட்டா வேணாலும் பாஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த டேட்டாவை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர்னு வருது. ஏன்னா இங்க அட்மினுக்கு பதிலா அலோ இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா இப்போ கண்டிஷன் போட்டு இப் யூசர் நேம் ஓகேவா. அலோவா இருந்தா மட்டும் அலோ பண்ணு. அட்மினா இருந்தா அட்மினா இருந்தா மட்டும் அலோ பண்ணு. அலோன்ற அதர் வேர்ட்ஸ் வந்துன்னா நான் அலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் இங்க கண்டிஷன் எழுதல. அது தனியா உட்காந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன்ல எழுதி அந்த ஃபங்க்ஷனை இங்க பாஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் இந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷனுமே பாஸ் பண்ணல. இந்த மேஜர் டேட்டால எந்த ஃபங்க்ஷனுமே பாஸ் பண்ணல. நான் பாஸ் பண்ணது எல்லாமே இந்த பிளேஸ்ல தான். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு வந்து இப்போ ஒரு கோடு வாட்ஸ்அப்புக்காக ஒரு கோடு எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. ஓகேவா. ஸோ அந்த கோடை அப்டேட் பண்றாங்க. அப்டேட் பண்ணணும்னா பழைய கோடை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு பழசுல இருக்கிற மொத்த கோடையுமே டெலீட் பண்ணிட்டு புது கோடை அப்டேட் பண்ண முடியும் இல்ல. பழைய கோடோட சேர்த்து இப்ப புதுசா வர கோடையும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப பழைய கோடு அப்படியே தான் இருக்கும். அது கூட புதுசா வர கோடை பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த கோடு ஒர்க் ஆகும். ஸோ அதே ப்ராசஸ் தான். பழைய கோடு எனக்கு எப்பவுமே அப்படியே இருக்கும். அதை மேஜரா வச்சு நான் என்னோட ஃபங்க்ஷன் எழுதிப்பேன். இந்த கோடை எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாம.
ஸோ அதான் டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டவுட் இருக்கா? ஸோ இன்னும் இதுவா இருந்தாலுமே நாளைக்கு பார்ப்போம். ஸோ என்ன ஏதுன்றது. ஆனா வந்து இது